நாளை முதல் விபிஜி ராம்ஜி திட்டத்தை அமல்படுத்தவுள்ள மோடி அரசு மாநிலங்களுக்கு நிலுவையில் உள்ள 100 நாள் வேலை திட்டத்தின் நிலுவைத் தொகையை இன்னும் விடுவிக்கவில்லை என அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் 100 நாள் வேலை திட்டத்தை முடக்கி கிராமப்புற இந்தியாவின் வேலைவாய்ப்பு உரிமையை மோடி அரசு பறித்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தில் 34 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 17,144.13 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். காங்கிரஸ் அறிமுகப்படுத்திய 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதிய செலவுகள் முழுவதையும் ஒன்றிய அரசே ஏற்றுக்கொண்டது. ஆனால் இந்த புதிய திட்டம் மொத்த செலவில் 40 விழுக்காட்டை மாநில அரசின் மீது சுமத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மிக முக்கியமான விவசாய பருவத்தில் 60 நாட்களுக்கு வேலையை நிறுத்தி வைக்கும் பிளாக் அவுட் விதிமுறையை பல மாநிலங்கள் கடுமையாக எதிர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். காரிஃப் பருவ பயிர் விதைப்பு 22.7 விழுக்காடு குறைந்துள்ளதாகவும் இது கிராமப்புற இந்தியாவில் வாழ்வாதார நெருக்கடியை மேலும் தீவிரமாக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய சூழலில் 100 நாள் வேலை திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தொழிலாளர்கள், பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் ஏழை மக்கள் மீது ஒன்றிய அரசு தாக்குதல் நடத்துவதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார்.